அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி தான். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து 1/2 kg தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுக்கணும், ரொம்ப மொத்தமாக இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக வெந்து வரும். தக்காளியும் காயா இல்லாம நல்லா பழமா பழுத்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் பச்சடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுலயே 1 குழிக்கரண்டி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா 1 குழிக்கரண்டி ஃபுல்லா உதயகிருஷ்ணா கீ ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்திருக்கேன், அப்புறம் வந்து டேட் சேர்த்திருக்கேன், கருப்பு திராட்சை, அதோட 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அளவுகள் வந்து உங்களோட விருப்பம் தான். டேட்ஸ் மட்டும் நான் 2 டேட்ஸ் சேர்த்திருக்கேன். சின்ன பீஸா 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நம்ம வந்து வேக வச்ச தக்காளிலேருந்து நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளியை சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ வந்து தக்காளிலே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹைலே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். 1/2 kgக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து எடுத்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி விட்டு வரும் பாருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாதிரி லிட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் பச்சடியில் நம்ம சேர்த்துருக்க சுகர் இருக்கு பாருங்க, அது எல்லாமே நல்லா கரைஞ்சி மேலே வந்து கீ செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. 20 மினிட்ஸ்ல ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்ததுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தோம். ஸோ அதோடய நம்ம வந்து எக்கை பாயில் பண்ணிட்டு இன்னைக்கு ஷைடிஸாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.